அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 2021-22 நிதியாண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு கடினமான சூழ்நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஆகும். ஏற்கனவே நீங்கள் அனைவரும் அறிஞ்சவாறு கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலை ஏற்பட்ட சூழ்நிலை, அதனால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு, அதே நேரத்தில் கூடுதல் செலவினங்கள் ஏற்பட்ட சூழ்நிலை, அதற்கும் மேலாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்கிற முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய சில திட்டங்கள், முடிவுகள், இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பல்வேறு நெருக்கடிகளை, பல்வேறு கட்டாயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு வைத்து இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமானது என்னவென்றால், இனி வரும் காலத்தில் நிர்வாகம் மற்றும் ஆளுமை எவ்வாறு அமையும் என்பதற்காக சில முன்னோடி அறிவிப்புகள், ஒரு டேட்டா பேஸ்ட், டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ் என்கிற முறையில் தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க வேண்டும். அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள், ஏற்படக்கூடிய இழப்புகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றி ஒரு முக்கியத்துவம், அதே நேரத்தில் அரசினுடைய சொத்துக்களை சரியான முறையில் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதற்கான ஒரு முக்கியத்துவம், இது போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ள ஒரு வரவு செலவு திட்டமாக இன்றைய நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு நிதி அமைச்சரால் சட்டமன்ற பேரவையில் அளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலும் கூட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான திட்டங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக எடுத்துக்கொண்டால், நகராட்சி பகுதிகளில் 15வது நிதிக்குழு அளித்த அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான நகராட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரப்பகுதிகளுக்கும் அளிக்கப்பட்ட ஒதுக்கீடு மிகவும் குறைந்த ஒரு சூழ்நிலையில் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதற்காக கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 1000 கோடி மற்ற நகராட்சிகளுக்கும் சென்னை மாநகரத்திற்கு சிங்கார சென்னை என்கிற திட்டத்தின் கீழ் ஒரு 500 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. 1000 கோடி புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என்கிற திட்டத்திற்காக அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு துறைகளில் எங்கு தேவை இருக்கிறதோ, எங்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அரசு எண்ணியுள்ளதோ அங்கு கூடுதல் நிதி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால், மாற்றுத்திறனாளிகள் நலன்துறைக்கும் கூடுதலாக நிதி அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு மாற்றுத்திறனாளிகள் யார் யாரெல்லாம் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் முறையில் கூடுதல் நிதி
ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் யாரெல்லாம் பல்வேறு கருவிகள் பெறுவதற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் கூடுதலான நிதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஓய்வூதியம் பெறுபவர்கள், அதாவது அரசு ஓய்வூதியம் இல்லை, சமூக ஓய்வூதியங்கள், ஓல்டேஜ் பென்ஷன், ஓஏபி பெறுபவர்களுக்கான அந்த திட்டத்தையும் கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு எங்கே தேவைகளோ அங்கு நிதி அளிக்கப்பட்டுள்ளது. சில வருவாய் இழப்புகள் இயற்கையாக ஏற்பட்டுள்ளன. ஆனால் அதே நேரத்தில் வருவாய் நிர்வாகத்தை எவ்வாறு செம்மைப்படுத்தி கூடுதல் வருவாய் ஈற்றுவதற்கு வரி விதிப்பில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை களைந்து சீரான முறையில் வருவாயை கூட்டுவதற்கான ஒரு சில முயற்சிகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் காண முடியும். ஒட்டுமொத்த நிதி மேலாண்மையை பொறுத்த அளவில் 15வது நிதிக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் அதற்குள் எவ்வாறு நிதி பற்றாக்குறை சுமையை வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நிதி ஒதுக்கீடுகளும் சரி, எந்த அளவிற்கு கடன் அரசு பெறும் என்கிறதையும் அந்த அளவிற்குள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே கூறினவாறு இது ஒரு தற்காலிக ஒரு நிலை, மேற்கொண்டு கடன் பளுவை குறைப்பதற்கும் கடன் பெறும் நிலையை மாற்றி அமைப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கையில். முக்கியமாக பெறப்படும் கடன்கள் அனைத்தும் மூலதன செலவுகளுக்காக தான் செலவிட வேண்டும் என்கிற ஒரு கருத்து வெளியாகிறது. வருவாய் உபரி ஏற்படுத்தி மூலதன செலவினங்களுக்காக கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். இந்த ஆண்டு அந்த நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாவிட்டாலும் இதுதான் இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய நோக்கம். பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு எடுக்கப்படும் என்பதை இந்த வரவு செலவு திட்டம் தெளிவாக தெரிவிக்கிறது. அதுவும் முக்கியமாக பார்த்தால் இது ஒரு 6 மாதங்களுக்கான ஒரு வரவு செலவு திட்டம் என்று தான் நாம் கணக்கிட வேண்டும். ஏற்கனவே கூறியவாறு இது கொரோனா காலம். மிக அதிக அளவில் செலவினத்தை குறைத்தாலோ அல்லது மிக அதிக அளவில் வருவாயை உடனடியாக அதிகரித்தாலோ அதனால் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்கிற ஒரு கருத்தில் மிகவும் ஒரு துல்லியமாக ஆராய்ந்து எதை செய்ய இயலும், எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த திட்டத்தை எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மிகவும் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறுகின்றன. Overall drop in SOTR in FY? The last fiscal, if you look at it, in 1920, SOTR was 1,07,462 crore. We expected that in RE we will get about 1,09,968. We will most probably, we have fallen short of that. It is about 1,06,152 as per the preliminary accounts. So it is a drop over accounts of 1920 in terms of SOTR. You see, I mean, the government, I think there are a number of reasons for that. I think it has been spelt out in the speech quite clearly. The Honorable Finance Minister has indicated that there were
heads where there was a perception that very high provisions had been made in a hurried manner, and schemes may not be effectively implemented. So we have to analyze schemes on a cost-benefit basis and make sure that provisions are made for schemes which are genuinely beneficial. This is one aspect which the Honorable Finance Minister's speech points out very clearly. The other aspect, of course, is that while in some heads there is a reduction in the allocation for capital expenditure, in other heads there are increases. So it all depends on where the money is needed and how best the money can be spent. What is the likely borrowing amount for this? The likely total net borrowing amount has been indicated. The net borrowing is expected to be 92,484 crores. I think the speech clearly says petrol. It says petrol, yes. It doesn't, I mean, I didn't read anything which said diesel. And also, when the departments are allocation has been changed, like, is there drops in certain departments and like reallocation for any major ones? I would not say that there are substantive drops department-wise. I think what you will see is more reorientation towards certain other schemes within the same department or certain other requirements within the same department. If you look at overall the water sector, there might be a little drop on the irrigation side immediately because some provisions were thought to be unrealistic, that they will not get expended in the current year because it will take a while for schemes to take off. And instead, we've had to provide more on, say, Jal Jeevan Mission, which is, water supply, drinking water supply. So within the water sector, there are some adjustments. Similarly, in the road sector also, there are adjustments between schemes which may not take off immediately and schemes which are more likely to require additional funding. And there is some, overall reduction as you have seen. How do you see the trend of SOT of this year? I know it's only recently SOT. We've had just one. The rate of third wave. You see, the point is, I think we saw good growth in April and May, but then the growth fell away a bit in June. We are awaiting the July numbers. So I'm hopeful that now that the second wave is more or less contained, so economic activity should pick up and we should expect significant growth in the remaining part of the year. But we have to keep our fingers crossed because we really don't know what is going to happen. It's a year of uncertainty that is certainly there. And I think the estimates which have been made are fairly realistic. Overall, SOTR estimates have been scaled down by almost 9,000 crore. So when you look at it on the base of the previous year, the growth is a little less than 20% in nominal terms. It is about 18% in nominal terms, which when you are looking at a low base should in normal circumstances be achievable. So I would say that the revised budget estimates are realistic and we should be able to achieve those targets. And with the plugging of leakages and with the additional enforcement effort which is planned to be taken both in the commercial taxes side and on the registration side, we should see the revenue targets in the revised budget being achieved. Sir, the TASMAC revenue is last year compared to sir. Sorry. TASMAC revenue is கிட்டத்தட்ட அதே லெவலில் ஒரு மார்ஜினல் க்ரோத்தோட போயிட்டு 32,000. அதே I think the exact number we'll get you. What is the exact number for the state excise, the CT on the VAT on TASMAC? Are you saying? ஸோ அது கிட்டத்தட்ட வி ஆர் ஆன் அது லாஸ்ட் இயரை காட்டிலும் வழக்கமாக இருக்கக்கூடிய க்ரோத் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க
இயற்கையாக வந்து கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டு போகுது. 82,000 crores மேலே போயிடுச்சு. இந்த வருஷம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த வருஷம் இப்போ உடனடியாக குறையாதுங்க. ஏன்னா அது ஏற்கனவே நிதியமைச்சர் அவங்க உரையில் சொன்ன மாதிரி இது வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரெவென்யூ வந்து இன்டரிம் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் கொஞ்சம் அதிகமாக பிச் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அந்த பொருளாதாரம் வந்து மீண்டும் உடனடியாக ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஃபெப்ரவரியில் அது போட்டது. அதுக்கு பிறகு கொரோனா செகண்ட் வேவ் வந்துருச்சு. ரெண்டாவது 2020-21 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸில் போட்ட அளவுக்கு வருவாய் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் போட்டிருக்கிற பட்ஜெட்டில் போட்டிருந்த, அதாவது இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருந்த அந்த வருவாய் மதிப்பீடுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு கருதப்பட்டது. அதனால் அது குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் செலவினங்களுங்கிறது குறைக்க குறைக்க இயலாத ஒரு நிலை இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேற்பட்ட ஒரு தொகை இந்த உடனடி இந்த கோவிட் ரிலீஃபுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்படி கோவிட் ரிலீஃப்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னா அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம வேறு வழி இல்லை. ஏன்னா ஏப்ரல் மேலே நீங்கள் பார்க்கும்போது கொரோனா தொற்று ஒரு பீக்கில் இருக்கும்போது கட்டாயமாக அந்த நிதி ஒடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த அடிப்படையில் சில செலவினங்களை தவிர்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் செலவினங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கு, குறையலை. சில காரணங்களுக்காக சில இனங்கள் குறைஞ்சிருக்கு, ஆனால் சில இனங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இடைக்கால பட்ஜெட்டில் வந்து 2,60,000 கோடி 2,60,409 கோடி செலவினம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இப்போ மெயின் பட்ஜெட் பார்க்கும்போது அதை காட்டிலும் ஒரு 800 கோடி ஜாஸ்தி வருது. 2,61,188 கோடி கூடுதலாக அதுதான் மொத்த செலவினம். ஸோ சில தலைப்பில் குறைஞ்சிருந்தாலும் சில தலைப்புகளை அதிகரிச்சிருக்கு. வருவாய் ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையில் கடன் தானே பெற்றாக வேண்டும், வேறு வழி இல்லை. இது வந்து அந்த ஒரு இக்கட்டான ஆண்டு. இந்த ஆண்டு பிரச்சனைகளே வேறு விதமான பிரச்சனைகள். அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் உடனடியாக அதுவும் சொல்லியிருக்காரு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர். அதாவது உடனடியாக எக்ஸ்பெண்டிச்சர் கம்ப்ரெஷன் இந்த ஆண்டு செய்ய முடியாதுங்கிற ஒரு கருத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எஸ் ப்ளீஸ். வருவாய் பற்றாக்குறை ஏற்படுத்திருக்கீங்க, அதே நேரம் செலவு இருக்குன்னு இப்போ 4,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த 3 மாசத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி இந்த 3 மாசம் எவ்வளவு கடன் வாங்கி? கிட்டத்தட்ட 36,000 கோடி 40,000 கோடி கடன். 40,000 கோடி அதாவது 2 விஷயங்க. பெட்ரோல் வந்து இன்னைக்கு மிட் நைட், அதாவது நாளைக்கு 14ஆம் தேதியிலேருந்து வர மாதிரி திட்டம். அதுதான் இந்த அரசு பதவியேற்று 100 நாள்ங்கிற அடிப்படையில். அது போக இப்போ பெட்ரோல் வந்து நீங்கள் பேட்டர்ன் ஆஃப் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி 2,63,00,000 டூ வீலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் மோஸ்ட்லி ஒர்க்கிங் கிளாஸ், புவர் பீப்புள், மிடில் கிளாஸ், அவங்க கன்சியூம் பண்ணுற ஒரு ஃபியூவல். டீசலோட தன்மை இப்போ மாறிப்போச்சு. முன்னால் வந்து அது டீசலோடைய கன்சம்ஷன் வந்து பஸ்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதில் தான் பப்ளிக் ட்ராவல் பண்ணுறாங்கங்கிற ஒரு நிலை இருந்தது. இந்த ஆண்டு எனிவே கோவிட் காரணத்தினால பஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் டல். அது போக டீசல் இஸ் யூஸ்ட் இன்க்ரீஸிங்காக டீசல் கன்சம்ஷன் வந்து லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு ஒரு சலுகை கொடுக்க இந்த நேரத்தில் தேவை இல்லை என்று அரசு கருது. அதாவதுங்க 2, அதாவது நாங்கள் வந்து அரசுக்காக பணியாற்றுறவங்க.
அதனால அரசு எப்போவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு. அதனால அரசுங்கிற அளவில் ஸ்டேட்ங்கிற முறையில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்காக இருக்கிறவங்க எந்த ஒரு இது வந்து நம்ம ஜனநாயகத்தினுடைய ஒரு மரபு. சேயிங் கவர்மெண்ட் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் வரும், எலெக்டட் மாறும், அவங்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதை, ஏன்னா அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறது அந்த அடிப்படையில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வரும்போது என்ன நிலைமை, என்ன அவங்களோட கொள்கைகள் இருக்கோ அந்த கொள்கைகளை எவ்வாறு பூர்த்தி செய்யணும், எவ்வாறு அதை நிறைவேற்றணுங்கிறது எங்கள் கடமை. அதனால் வந்து நீங்கள் வந்து முன்னாலேயும் இருந்திருக்கீங்க, பின்னாலேயும் இருந்திருக்கீங்கன்னா இது இயல்பு. நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் தானே வேலை பண்ணியாங்க. அதை ஒரு நிமிஷம் லெட் மீ ஃபினிஷ் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் வந்து அந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு, அது வந்து இட்ஸ் அ பியூர்லி ஃபேக்சுவல் டாக்குமெண்ட். அதில் வந்து எல்லாமே தகவல்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது, அது எல்லா டேபிளில் இருக்குது. இது வந்து ஒரு புது தகவல் எதுவும் நாங்களாக உருவாக்கின தகவல் கிடையாது. உள்ளபடியே ஒவ்வொரு ஆண்டோடைய தகவல் அதனுடைய ஒரு தொகுப்பு. இது முன்பு அளிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களையும் சரி, முன்பு அளிக்கப்பட்ட மாநில கணக்காயிரம் கணக்குகளிலும் சரி, அதுலேருந்தே நீங்கள் பார்த்துடலாம். இதில் வந்து எந்த புது தகவலும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 10 இல்லை 15 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மாறுதல்கள் ஏற்படுதுங்கிறது அந்த வெள்ளை அறிக்கையில் தெரியுது. ஒரு ஸ்டேஜில் 2001, 2002 ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது செலவினங்கள் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது வருவாய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு இட்ஸ் அ பியூர்லி ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ், அந்த டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ். இதில் வந்து ஒரு கட்சியோ இதுவோங்கிற அடிப்படையில் இந்த அரசு அந்த அரசுங்கிற இஷ்யூ இல்லை. நீங்கள் டேட்டாவை வச்சு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுதுங்கிறதான் வெள்ளை அறிக்கையில் இருக்குது. அதனால் அது முழுமையாக இட்ஸ் அ கவர்மெண்ட் டாக்குமெண்ட், அதுக்கு நாங்களும் பொறுப்பு. ஒரு நிமிஷம். இல்லை, அதாவது the revenue loss is estimated at 1,160 crores in a full year. What percentage of tax revenues is petroleum? பெட்ரோல் அண்ட் டீசல் நீங்கள் ரஃபாக பார்த்தா ஒரு ஆண்டுக்கு ஒரு பெட்ரோல் டீசல் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு 22-23,000 கோடி வரும், ரஃப்லி 1%. We have that to offset this loss. Is there a way to offset this? Maybe we will offset it in due course. Sir, data centric government. One minute, I'll take his question. I don't have that immediate number, but state government, அதாவது the breakup பார்த்தீங்கன்னா it is there in that PPAC website, Petroleum Product and the Advisory Committee, ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்னா இப்போது ஒட்டுமொத்த ரெவென்யூவில் கடைசியாக நான் இது பண்ணி பார்த்தபோது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ 2 ஐட்டமும் சேர்ந்து இட் இஸ் அபவுட் 12 to 13 rupees, 12 to 14 ரூபாய் வரைக்கும் வரும் பெட்ரோல் டீசல் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ். வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ இஸ் அபவுட் 32 rupees or 34 rupees அது பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்லுவோம். எஸ் அதான் இப்போ சொன்னேனே, அது ஒரு 35,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருங்க. ஒரு நிமிஷம், 1 minute, I'll just finish with him and come to you. Yeah, கேளுங்க சார். நீங்கள் அதாங்க அதாவது நீங்கள் டாஸ்மாக் வருமானத்தை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரிலையும் அப்புறம் மார்ச்லேயும் அந்த ஏப்ரல்லையும் டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஓவரால் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருந்தது, ஒரே சீராக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த டாஸ்மாக் கடைகள் மூடி இருந்த காலம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை எண்ணிக்கை நாட்கள் இல்லை. அதனால் வால்யூம் க்ரோத் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆண்டுக்கு இப்போல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 4-5%
ஒரு ஆக்சுவலி வால்யூம் growth ஒரு 2-3% தான் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். ஒரு விதத்தில் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது, ஹைவேஸில் இருக்கிற கடைகள் மூடப்பட்டுள்ளது, பார் மூடப்பட்டுள்ளது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் கன்சம்ஷன் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து பப்ளிசிட்டி கேம்பெயின், அவேர்னஸ் கேம்பெயின் எல்லாம் வந்து குடிப்பழக்கத்தை விட்டு விட வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் நடக்குது. அதனால் இப்போ நீங்கள் சிகரெட் எல்லாம் எப்படி வந்து இப்போது குறைஞ்சிட்டே வருதோ, டொபாக்கோ கன்சம்ஷன் குறைஞ்சிட்டே வருதோ, அதே வந்து இனி வரும் காலத்தில் வந்து லிக்கர் கன்சம்ஷனும் குறையும். அந்த ரெவென்யூ நம்பி நம்ம இருக்க முடியாது, அந்த ரெவென்யூ குறைய தான் செய்யும். அது அதனால வந்து அந்த ரெவென்யூவை வச்சு நம்ம முழுமையாக நம்பி இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளால் அது லாங் டேர்மில் பார்க்க முடியாது. மற்ற சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ பார்த்தே ஆகணும். அது ஒரு மாநிலத்துக்கு ஒரு கட்டாயம். இந்த மாநிலம் மட்டும் இல்லை, எந்த மாநிலத்துக்கும் ஒரு கட்டாயம். எஸ், டேட்டா சென்ட்ரிக் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்டை எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் நம்ம கிட்ட டேட்டா இல்லையா, இல்லைன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் எதுவும் லாஸ்ட் இதெல்லாம் நடந்ததா? ஏன்னா டேட்டா கண்டினியூஸாக சொல்லி இல்லை, அதாவது டேட்டா வந்து குவிக்லி ஆக்சசிபிள் ஃபார்மில் இருக்கணும். டேட்டா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா பல்வேறு இடங்களில் இருக்கும். அந்தந்த அங்கங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களில் ஃபைல்ஸில் இருக்கும், ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும், மேனுவலாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு இடத்துல உடனடியாக சேகரித்து அந்த டேட்டாவை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் பல்வேறு துறைகளில் தனித்தனியாக டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க துறை சார்ந்த டேட்டா. அந்த டேட்டாவை, அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து எல்லாரும் மற்ற துறைகளும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தென் கட்டாயமாக அதை அனலைஸ் பண்ணி என்ன முடிவுகள் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸு, ரெலவெண்ட் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது, ரெண்டாவது டேட்டாவை சரியான முறையில் கம்பைல் பண்ணுறது, இது ரெண்டும் முக்கியம். அந்த மாதிரி டேட்டா பேஸாக மெயின்டைன் பண்ணாமல் அங்கங்கே ஒரு ஃபைல்லையோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர்லேயோ இருந்தால் அது ஒன்றும் பயனுள்ளதாக இருக்காது. அதுவும் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், ஒவ்வொரு வட்டத்துலேயும் இருந்ததுன்னா அதெல்லாம் சேகரித்து வைக்கிறது தான் ஒரு நல்ல பயனை தரும். இன்னைக்கு மிட் நைட்டுங்க. அதாவது நம்பர் 1, ரெண்டாவது கொஸ்டின் முதல்ல சொல்கிறேன். 1/4/2022 இந்த நிதியாண்டு கிடையாது, அடுத்த நிதியாண்டு. ஸோ அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சம்மந்தமாக ஊடகங்கள் தான் பார்க்குறோமே தவிர அரசு மட்டத்தில் நான் ஒன்றும் இது வரைக்கும் பார்த்தது. Estimated of see COVID spend this year already is about our figures show it has already reached about 17,000 crores in all the items put together this year totally, including the relief packages and everything else, the additional expenditure, all forms. So when you look at it, it's almost, say, 0.7, 0.8% of GDP, about 0.8% of GDP. Then there is also the revenue impact, which is more difficult to measure, but which has to be considered. ஒரு நிமிஷம். அந்த டாக்குமெண்ட்ல இருக்குங்க, அந்த அது கொடுத்துடலாம். அந்த அதில் அந்த கிராஃப் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை கொடுக்க சொல்லுங்கள். அப்படி குறிப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்து 2 விதமாக இருக்குங்க. அதாவது கடனாக வாங்கக்கூடிய தொகை, ஓகே,
அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு கடன் ஏற்கனவே பட்டிருந்தா அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மேற்கொண்டு கடன் பெற முடியாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு வந்து நீங்கள் இவ்வளோ கடன் பெறலான்னு ஒரு எண்ணிக்கையை ஒரு ஆண்டும் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ என்ன அதுலேருந்து தெரியுதுன்னா, உண்மையான நிதி பற்றாக்குறை என்பது ஒரு நம்பர் இருக்குது. நம்ம எடுத்துட்டோன்னா 1000 ரூபாய் இருக்குது நிதி பற்றாக்குறைன்னு. அதுக்கு முழுமையாக வழக்கமாக பார்த்தோன்னா முழுமையாக கடன் வாங்கணும். அந்த 1000 ரூபாய்க்கு முழுமையாக கடன் வாங்காமல் அதில் வந்து 900 ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கோம். பாக்கி 100 ரூபாய் வந்து வேற எங்கேருந்தோ வந்திருக்கு. அது வேற எங்கேருந்து வந்திருக்குன்னா அந்த பப்ளிக் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடியது. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்டில் எப்பேற்பட்ட 2-3 விதமான டிரான்சாக்ஷன்ஸ் 2-3 விதமான டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படுது. இப்போ வந்து டெபாசிட், இப்போ நீங்கள் கோர்ட்லேயோ இல்லை இப்போ லேண்ட் அக்விசிஷனுக்காகியோ ஏதாவது நம்ம வந்து டெபாசிட் பண்ணோன்னா அது வந்து அரசனுடைய தொகுப்பு நிதியிலேருந்து வெளியே போயிடுறது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து வெளியே போயிடுறது. ஆனால் தொடர்ந்து பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி சில நிறுவனங்கள், இப்போது எலக்ட்ரிசிட்டி போர்டோ இல்லை சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம நிதி ஒதுக்கி கொடுத்தோம்னா சில நேரங்களில் அவங்களுக்கு உடனடியாக தேவையில்லைன்னா, இந்த நிதியாண்டில் கொடுக்குறோம் அவங்களுக்கு உடனடியாக தேவையில்லைன்னா அவங்க அந்த அரசு கணக்கில் வச்சு பப்ளிக் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், அந்த கணக்கில் வச்சுட்டு அடுத்த ஆண்டு எடுத்துப்பாங்க. ஸோ அது போன்ற சில எண்ணங்கள். அதே போல் சில நேரங்களில் என்ன ஆகும், இப்போ வந்து 31/3 இந்த கடைசி நாளன்று சில பில்லு கிளியர் ஆகும். அந்த பில்லு கிளியர் ஆகி கவர்மெண்ட்டோட தொகுப்பு நிதியிலேருந்து அந்த பணம் வெளியே போயிடுது. ஆனால் அந்த யாருக்கு அந்த பில்லு கொடுக்குறோமோ, எந்த ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு நபருக்கு அந்த பில்லு கொடுக்குறோமோ அந்த பில்லு போய் அவங்களுக்கு சேராது. அது வந்து 31/3க்கு பதிலாக 1/4 அன்னைக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது அது அடுத்த நிதியாண்டுக்கு போயிடுது. இந்த மாதிரி பல கணக்குகள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தொகுப்பு தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிற கணக்கு. அது வந்து ஒரு தனி கணக்காக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த 3 ஆண்டுகள் அந்த 3 ஆண்டுகளில் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கணக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. அதுதான் இஷ்யூ. ஆமாம், அதான் இந்த நம்பர் இருக்குங்களே. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் கேள்வி வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த அரசாங்க செலவுக்காக அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பற்றாக்குறைக்காக செலவு வாங்குறோமே தவிர ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கோ இல்லை அதை பண்ணுறதுக்கோ அப்படி சொன்னால் அது சரியாக வராது. ஏன்னா ஒட்டுமொத்த செலவினம் இருக்குது. வெவ்வேறு மற்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாலும் அந்த வாக்குறுதி இல்லாமையுமே பல்வேறு செலவினங்கள் இருக்குது. அதனால் அது அந்த ஒரு கருத்து சரியான கருத்தாக இருக்காது. அதான் எஸ்டிமேஷன் வந்து 92,000 கோடி. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, யாரோ வேற 92,484 கோடி. அதாவதுங்க இந்த திட்டம் வந்து பார்லிமெண்ட்டில், அதாவது அவங்க வந்து இந்த விதான்னு ஒரு புது முறை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா அசெம்பிளி எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டசபைகளும் இந்த விதான் மோடுக்கு போயிடணும். என்ன இல்லைன்னா நீங்கள் அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் இருக்கும், நிறையா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நேரடியாக கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுங்கிற அந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் கீழ் அவங்க கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒட்டுமொத்தமாக எல்லா இனங்களும் சேர்ந்து அந்த திட்டத்தினுடைய மொத்த எஸ்டிமேட் 20 கோடி. அது பெர்மனெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்கே அசெம்பிளியில் அந்த கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மற்றது எனக்கு எக்ஸாக்டாக அவங்க அசெம்பிளி செக்ரட்டரியை கேட்கணும். அது போன்ற ஒரு திட்டம். அது வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அவங்க வந்து 60% கொடுக்குறாங்க, நாங்கள் 40% கொடுக்குறோம். அந்த முறையை பயன்படுத்தி, ஏன்னா அது கொஞ்ச நாளாக அது செயல்படுத்தாமல் இருந்தது.
மற்ற சில மாநிலங்களில் முன்னால் செயல்படுத்திட்டாங்க. இப்போது ஒரிசா போன்ற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா அந்த சென்றாண்டே அவங்க வந்து இது போன்ற அந்த பட்ஜெட்டுக்கு போயிட்டாங்க. ஒன்றிய அரசும் இந்த ஆண்டு இந்த பட்ஜெட் முறையை பின்பற்றினாங்க. அதே முறையில் தான் நாங்களும் செல்வோம். ஸோ இதுக்குன்ட்டு ஒரு தனி கூடுதல் செலவினம்னு சொல்ல முடியாது. என்னங்க? அதாவது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் பார்க்கணும். இட் சேஸ் யூனியன் கவர்மெண்ட், இட் சேஸ் யூனியன் லிஸ்ட், இட் சேஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஐ எம் யூசிங் அ கான்ஸ்டியூஷனல் டர்ம். இல்லையே, நீங்கள் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு தான் சொல்கிறதுங்க. நான் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இட்ஸ் அது நான் வந்து பல்வேறு பட்ஜெட் ஸ்பீச்சஸ் பல்வேறு இதில் யூனியன் கவர்மெண்ட், யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, யூனியன் எக்ஸ்பெண்டிச்சர், சில நேரங்களில் மத்திய அரசுன்னு சொல்லுவோம், சில நேரத்தில் யூனியன் சொல்லுவோம். ரெண்டும் இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் போத் சினோனிம்ஸ். அது ரெண்டும் பயன்படுத்தலாம். ரெண்டு ஒரு நிமிஷம். அதாவது தமிழ்நாடு வங்கின்னு இல்லைங்க. அதாவது இது ஒரு நீண்ட ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டம். ஐடியா இஸ் தட், அதாவது நம்ம வந்து பல்வேறு ட்ரெஷரிஸ் எல்லாம் வச்சுருக்கோம், சப் ட்ரெஷரி வச்சுருக்கோம். ஒவ்வொரு தாலுக்கா அளவில் ஒரு சப் ட்ரெஷரி வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய நோக்கம். இப்போ என்னென்னா, ஒரு பேங்க் மூலமாகவோ இல்லை வேறு சிஸ்டம் மூலமாக நம்ம வந்து நம்ம நிதிகளை வைத்திருந்தால் நம்மளுடைய நிதி கவர்மெண்ட் சிஸ்டம்லேருந்து வெளியே போய் வங்கியில் போய் நிற்கும். அது வங்கியில் போய் நிற்கும்போது அது நமக்கு மாநிலத்துக்கு அங்கே பயன்படாமல் கூட அந்த நிதி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு வட்டி நம்ம வந்து வட்டி கொடுத்து கடன் வாங்கி வேற எங்கேயோ பேங்க்கில் அந்த பணம் ஐடிலாக இருக்கிறது ஒரு நல்ல முறை இல்லை. எந்த அளவுக்கு அந்த நிதி வந்து அரசு கணக்கிலேருந்து வெளியே போகாமல் அரசு கணக்குக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள்னு பார்க்கும்போது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புது முறையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த முறையில் பேமெண்ட்ஸ் பேங்க்னு, சிம்பிள் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எப்படி வந்து இந்த ட்ரெஷரி சிஸ்டம்மை நம்ம கருவூலங்கள், சார்கருவூலங்களை இனி வரும் காலத்தில் ஒரு பேங்காக மாற்ற முடியுமாங்கிற ஒரு எண்ணம் தான். எஸ். அதாவதுங்க, இப்போ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் பயன்பெறுவாங்கன்னு இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. அது ஏற்கனவே ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 4000 ரூபாய் வந்து எல்லா அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 2,10,00,000 அரிசி அட்டைகள் இருக்குது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அரிசி, அதாவது சர்க்கரை அட்டைகளை அரிசி அட்டைகளை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதையும் சில பேர் மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு 5-6 லட்சம் தான் அரிசி இல்லாத, அதாவது சர்க்கரை அட்டைகளாக இருக்கக்கூடிய அட்டைகளின் எண்ணிக்கை ஒரு 5, 6 இல்லை 7 லட்சம் தான் மொத்தமே. அதனால் வந்து அரிசி அட்டைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பலர்கிட்ட அரிசி அட்டை இருக்குது. இப்போது எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு நான் வந்து இப்போது வேறு இடங்கள்லேருந்து வந்து இங்கே வந்து வாங்கின போது எனக்கு முதல்ல அரிசி அட்டை தான் கொடுத்தாங்க. இப்போது எனக்கெல்லாம் நீங்கள் வந்து இது போன்ற நிதியோ இல்லை இது கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு முறையாக இருக்காது. இதுதான் ஹைகோர்ட்லேயும் ஒரு பிஐஎல் வந்துச்சு. இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள், சம்பளம் வாங்குறவங்க, பென்ஷனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஸ்டெடி இன்கம் இருக்கும்போது நீங்கள் ஏன் 4000 ரூபாய் கொடுத்தீங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் இந்த ஒரு இதை பற்றி வலைதளங்களில் மற்ற இடங்கள்லையும் பல்வேறு கிரிட்டிசிசம், நிறையா பேர் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யார் டிசர்விங் இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அது கொடுத்தா அது ஒரு சரியான முறையாக இருக்காது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பெனிஃபிட்ஸை வந்து எப்படி கரெக்டாக டார்கெட் பண்ணுறதுங்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது.
டார்கெட் பண்ணும்போது நம்ம வந்து நீங்கள் உங்கள் வருமானம் என்னன்னு கேட்டால் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மாதம் மாறும், அவங்களால ஞாபகப்படுத்திட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ சில நார்ம்ஸ் இருக்குது, சில க்ரைட்டீரியா. இந்த குறிக்கோள்களை எல்லாம் பார்த்தா அவர்களுடைய பொருளாதார நிலை என்னன்னு தெரிய அளவுக்கு அந்த நார்ம்ஸ் பிரகாரம் அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு எக்ஸ்பர்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணி அதை உருவாக்கி அந்த க்ரைட்டீரியாவை நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கையை எடுத்து எத்தனை பேர் இந்த நார்ம்ஸ் பிரகாரம் வராங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இன்றைக்கி வந்து அது 10% இருக்குமா, 20% இருக்குமா, 50% இருக்குமான்னு சொல்கிறது கஷ்டம். அந்த நார்ம்ஸை வந்து முதல்ல போடணும். அந்த நார்ம்ஸை போட்ட பிறகு நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொன்று நீங்கள் அந்த வறுமை கோடுன்னு முன்னால் இருந்தது. அந்த வறுமை கோடை வந்து இப்போ நம்ம பின்பற்றுறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2011-12 அந்த வறுமை கோடை நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் அவங்க வறுமை கோடை போட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி கேலரி கவுண்ட், உங்களுக்கு உணவு வந்து எவ்வளோ கிடைக்கிதுங்கிற ஒரே அடிப்படையில் வறுமை கோடை அந்த காலத்தில் போடப்பட்டது. இப்போ அது ஒரு பொருத்தமான எண்ணிக்கைன்னு யாருமே நிபுணர்கள் அதை கருதவில்லை. அதனால் வேறு ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு ஒரு புது இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் எத்தனை பேர் வந்து உண்மையிலேயே வறுமையில் வாழ்கிறாங்க, எத்தனை பேருக்கு இது போன்ற ஒரு தேவை இருக்குங்கிறத கணக்கிட்டு அதுக்கு பிறகு செய்யணும். அந்த க்ரைட்டீரியா, அதாவது தெரிஞ்சாலே, ஒருத்தரை பார்த்தாலே தெரியணும் இவங்க வந்து உண்மையிலேயே இதுக்கு டிசர்விங், இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை. நம்ம அது சரியாக கணக்கிட்டு பண்ணலைன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மையாக அதை செய்யலைன்னா மற்ற பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவருக்கு கொடுக்கறச்சே எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி. அதனால் உண்மையிலேயே அந்த கிராமத்துலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்க நியாயமாக கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாம் தான் அதுக்கு உண்மையிலேயே தகுதியானவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னு அதுதான் நோக்கம். அதே மாதிரி நகர பஸ் சார், ஒரே நிமிஷம் யா ஐயா We don't have enough, we don't have the data on income taxpayers in the state because it is the central government. Is there a way that the state can approach the center to ask for the data of income taxpayers or not? First question. Second question, you have said there is a Samadhan scheme launch. We have 28,000 crores and back and other things. Who is it pending from for how long, and is there a time frame for it? No, you see the details of the scheme. Number one, we will approach the government of India to find out whether we can get the income tax department to see what data we can get. There could be some issues there. We have in the past approached them. They have indicated that there are privacy issues and other issues. So we'll have to find out how exactly it can be shared. And in any case, now it is all Aadhaar linked, so we should be able to. Let's hope we are able to find a solution to that issue. But that is only one source of data. Income tax payers already in this country are a very small proportion. இன்கம் டேக்ஸ் பேஸ் இல்லாதவங்களும் ஓரளவுக்கு வசதியானவங்க இருப்பாங்கங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வீல் ஹேவ் டு லுக் அட் அ வைடர் குரூப். பட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் குரூப். ஏன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் போய் ஒரு பேசிக் இன்கம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பொருத்தமாக இருக்காது. அதனால் அதை வந்து நீக்கிட்டு தான் அடுத்த குரூப்புக்கு போகணும். அது ஒரு முக்கியமான குரூப். அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். ரெண்டாவது, இந்த சமாதான் ஸ்கீமை பொறுத்த அளவில் இது வந்து that VAT dues would be at least 4 to 5 years old. VAT dues வந்து 2007 VAT Act வந்தது, 2017 வரைக்கும் இருந்தது. அந்த 10 வருஷத்து காலத்தில் இருக்கக்கூடிய TN VAT dues. அது போக TN GST, அதுக்கு முன்னால் இருந்த தமிழ்நாடு ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் கீழையும் டியூஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த டியூஸையும் பார்க்கலாம். I'll take last two questions. அதாவது இல்லைங்க, அதாவது ரெண்டு இஷ்யூங்க. அதாவது லாஸ்ட் கவர்மெண்ட்டில் கொடுத்தது முதல்ல பயிர்க்கடனுக்காக கொடுத்தாங்க. அந்த பயிர்க்கடனுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 4800 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
அதுதான் விரைவாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னென்ன பிரச்சனைகள் அதில் வருதுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரச்சனைகள் கிராப்பில் ஜுவல் லோன்லையும் வர வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு ப்ரிலிமினரி இண்டிகேஷன். அதனால் அதை வந்து அந்த நல்லா விசாரித்து யார் யாருக்கு தகுதி இருக்குது, எப்படி அதை வந்து செயல்படுத்தணுங்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அது பண்ணப்புறம் தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அது அந்த விசாரணை எத்தனை நாள் ஆறுதுங்கிறத பார்க்கணும். அது நான் வந்து இப்போ வந்து உறுதியாக இப்போ வரும் 3 மாதத்தில் வரும் 5 மாதத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் ஐயா. எதுங்க? ஆமாம், ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த பட்ஜெட்லையும் சொல்லியிருக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 20,000 கோடி கிரெடிட் லிங்கேஜ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு, கிட்டத்தட்ட 1 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு தமிழ்நாட்டில் செய்வோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் தான் அதுவும் வருது. அதை வந்து அதையும் செக்ரெட் பண்ணுறது எதாவது பண்ண போறீங்களா? எல்லாருமே பயன்படுறாங்க. இப்போ அரசு ஊழியரும் அதெல்லாம் போகிறாங்க, சாதாரண கூலிக்கு போகிறவங்க அதெல்லாம் போகிறாங்க. அதை என்ன பண்ண போறீங்க? அதாவதுங்க நீங்கள் ஒரே நிமிஷம். ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், அரசு பேருந்துகளில் பயன் செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதுன்ட்டு. நிறையா பேர் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 கோடி 8 லட்சம் பேர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட அது குறைஞ்சி ஒரு டெய்லி ஒரு 1 கோடி 31 லட்சமோ என்னமோ எண்ணிக்கை வருது. அது விச் மீன்ஸ் தட் பேருந்தில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை முன்பு இருந்த அளவுக்கு இல்லை. அண்ட் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பேருந்தில் இட்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் டார்கெட்டிங். அது போன்ற இப்போ ஒரு அரசு பள்ளியில் மாணவர் படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து ஒரு வறுமையில் வாழும் குடும்பம் இல்லை ஏழ்மையான குடும்பம் நீங்கள் மோரலஸ் கருதலாம். அதே அடிப்படையில் தான். ஏன்னா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 56% ஸ்கூல் பாப்புலேஷன் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்கங்கிறது நமக்கு தெரியுது இந்த டேட்டா பார்க்கும்போது. அதே மாதிரி தான் பேருந்தில் பயணம் கூட நிறையா பேர் வந்து தனியார் வண்டி வாங்கிட்டு இல்லை தனியார் கன்வீனியன்ஸுக்காக வேறு இதில் போகிறாங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க, இல்லை ஆட்டோவில் போகிறாங்க, வேறு முறையில் 2 வீலரில் போகிறாங்க, அந்த முறைக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு பொருளாதார முறையில் கொஞ்சம் அதாவது ஹையர் பொருளாதார அடிப்படை ஹையர் எக்கனாமிக் கிளாஸாக இருக்க மாட்டாங்க. ஓரளவிற்கு பின்தங்கிய பொருளாதார குரூப்பை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்கங்கிறது ஒன்று. 2வது, அரசனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட ஷேர் மேலே போகணும். அதுக்கு என்ன காரணம்? 2 முக்கியமான காரணம். ஒன்று என்வாயன்மெண்ட், அதாவது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வாகனத்தை இயக்கினா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுது. 2வது ஆக்சிடென்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு பஸ்ஸில் போனாங்கன்னா அந்த அளவுக்கு மற்ற வாகனங்கள் குறையும், அந்த அளவுக்கு ரோட் டிராஃபிக் குறையும், அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் குறையுங்கிறது 2வது தியரி. இது மற்ற நாடுகளில் அர்பன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான தியரியாக சொல்கிறாங்க. அதனால் இது 2 காரணங்களுக்காக இந்த இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் பேராவை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அரசு நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இயக்கணும். அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக போகலாம், இல்லை உங்களுக்கு சப்சிடைஸ்ட் ரேட்டு, இல்லை இந்த கிராமத்துக்கு நீங்கள் பஸ்ஸு விடுங்க ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வரணும்னு சொன்னால் அன்எக்கனாமிக்ஸ் ரூட்டுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸுங்கிற முறையில், இல்லைன்னா அவங்க தனியார் போக்குவரத்து வசதியில் வரணுங்கிற அந்த முறையை மாற்றுறதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இயக்குறோம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு சப்சிடி கொடுக்கறது வழக்கம்.
நீங்கள் யூனோ அமெரிக்காவை எடுத்தாலும் சரி, யூகேல எடுத்தாலும் சரி, யூரோப்பில் எடுத்தாலும் சரி, எல்லா நாடுகள்லேயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்போவுமே ஒரு சப்சிடி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த காரணத்துக்காக ஆக்சிடெண்ட் குறையும், பொல்யூஷன் குறையும், அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தணும். ஸோ அந்த முறையில் பார்க்கும்போது இட்ஸ் செல்ஃப் டார்கெட்டிங் அண்ட் ஒரு பப்ளிக் குட் அதனால ஏற்படுது. ஜிஎஸ்டி I think I'll just take last, yeah. We'll examine that in due course, because இது ரெண்டும் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய கடன்கள். கல்வி கடன்கள் எங்கள் கண்ட்ரோலில், மாநில அரசு கண்ட்ரோலில் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை வந்து தனியாக தான் பார்க்கணும். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பஸ்ல போற எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்கும். லேடிஸ் எதுக்கு எல்லாரும் யூஸ் பண்றாங்க அந்த கான்டெக்ஸ்ட். அதாவது you see the point is, no, the point on bus transport is that, the point I made is that certain cases it is self-targeting. It is like MNREGS, Mahatma Gandhi Rural Employment Guarantee Scheme. You don't have to prove that you are poor. But அந்த மாதிரி ஹார்ட் லேபர் செய்யறதுக்கோ இல்லை அந்த மாதிரி போய் வேலை செய்யறதுக்கோ only genuinely poor will go ங்கிற அடிப்படையில். It is Because of COVID, I think nobody uses, schools are closed. Obviously, you will see a drop in passenger flow. No, I'm talking about even otherwise. This is 1920 numbers, even before COVID. If you see that, it is before COVID. மத்திய அரசு வரக்கூடிய ஜிஎஸ்டி பாக்கிங் எவ்வளவு இருக்கு? நமக்கு எவ்வளவு வர மத்திய அரசு எவ்வளவு வரும்? அதாவதுங்க ஜிஎஸ்டி பொறுத்த அளவுக்கு இப்போ என்னன்னா, ஓரளவிற்கு அந்த தொகைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. அதாவது ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் சம்டைம்ஸ் ஒரு கேப் விழும். இப்போ அந்த புது முறை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உடனடியாக அந்த தொகுப்பு நிதி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இழப்பீட்டு நிதியில் பணம் இல்லைன்னா, இல்லை அந்த இழப்பீடு செஸ் இருக்கு இல்லையா, அந்த மேல்வரி, அந்த கலெக்ஷன் போதுமானதாக இல்லைன்னா அந்த கடன் வாங்கி நாங்கள் கொடுக்குறோங்கிற ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஐதர் ஒரு மானியமாகவோ இல்லை கடனாகவோ எங்களுக்கு அந்த நிதி தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு. ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு 2 மாதம் இல்லை 4 மாதம் கேப் இருந்தது. அந்த கேப் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, இந்த ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட்டும் முன்னால் 2017-18 சில பிரச்சனைகள் இருந்தது. அது ரொம்ப நாள் செட்டில் பண்ணாமல் இருந்து சென்ற ஆண்டு அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சீராக அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தொகை நமக்கு பாக்கி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஹெட்டில் அது ரொட்டீனாக வந்துட்டுருக்கிற தொகை. லாஸ்ட் கொஸ்டின் சார். அதாவதுங்க அந்த செலவுன்னு நாங்கள் கணக்கெடுக்கலை. பட் நாங்கள் பிரிண்ட் அடித்த காப்பி எண்ணிக்கை பாதிக்கு மேலே குறைச்சிட்டோங்க. அதாவது சென்ற ஆண்டு வந்து இந்த ஃபுல் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8000 பக்கம், எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்த்தா 8000 பக்கம் வருது. அதனோடது 1070 காப்பி அடிச்சிட்ருந்தோம். அதை இப்போ கணிசமாக குறைச்சிட்டு இந்த ஆண்டு 400 குறைச்சிருக்கோம். அடுத்த ஆண்டு அதையும் மேற்கொண்டு குறைச்சிருக்கோம். வரலையா? அது உடனடியாக கொடுக்க சொல்கிறேன்.